எதற்கு கிறிஸ்தவர்கள் அனுதினமும் ஆலயத்துக்கு போகிறார்கள்? எதற்கு எல்லா கிறிஸ்தவருடைய கரத்திலும் வேதாகமம் இருக்கிறது? தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு என்று உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள்? எதற்காக கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு என்று பாடுகள் மத்தியிலும் ஊழியம் செய்கிறார்கள்? ஏன் அநேக உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வேதத்தில் பார்க்கும்பொழுது வாலிபனாகிய ஸ்தேவானை அடித்து கொள்ளுகிறார்கள்? இருந்தாலும் உயிரை விட்டாலும் இயேசுவை விட மாட்டேன் என்கிறார். ஏன்? தேவச்சனமே, ஏன் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எதை இழந்தாலும் எதற்காகவும் இயேசுவை இழக்க மாட்டோம் என்று உறுதியாய் நிற்கிறார்களே? காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அவர்கள் வணங்குற அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறார். தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த நாளில் 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, கடைசி நாட்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோமே, அது எப்பொழுது தொடங்கும்? வேதத்தினுடைய அர்த்தம் என்ன? இரண்டாவதாக, ஆண்டவர் தம்முடைய வருகை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள். இதில் 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று, நிறைவேறின தீர்க்க தரிசனம். அவருடைய வருகை குறித்து அவர் சொன்னது அப்படியே நிறைவேறினது அவைகள். இன்னொன்று, நிறைவேறி கொண்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள். மூன்றாவது, நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள். இன்று நம்ம பார்க்கவிருப்பது கடைசி காலம் என்றால் என்ன, நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். இயேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள், சில காரியங்கள் அப்படியே நிறைவேறிவிட்டது, சரித்திரத்தில் நிறைவேறினது. தீர்க்க தரிசனம் சரித்திரத்தில் நிறைவேறினதை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் தம்முடைய வருகை குறித்து சொல்கிறார். 1 நான் உங்களுக்காக படிக்கட்டும். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீடர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீடர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? முதலாவது கேள்வி அவர்கள் கேட்பது, இவைகள் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போகும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்று சொல்கிறீர்களே. முதலாவது சாலமோன் கட்டினான் இந்த தேவாலயத்தை, பாபிலோன் ராஜா இடிச்சு போட்டான். இரண்டாவதாக என்ன நடந்தது? செருபாபேல் கட்டுகிறான் அதே ஆலயத்தை. அப்படியே அது பழுதடைந்து போனது. அதைத்தான் ஏரோது 3வது முறையாக பிரம்மாண்டமாக புதுப்பிக்கிறான். மிகவும் மேக்னிஃபிஷன்ட் என்று சொல்வார்கள், அப்படி மகிமையாக கட்டினான் அந்த ஆலயத்தை ஏரோதுவால் கட்டப்பட்ட ஆலயம் இது. இதைத்தான் மிக பெரிய கற்களால கட்டினார்கள். அதனால சீடர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிந்து போகும்னு சொல்றீங்களே, இது எப்பொழுது நடக்கும்? முதலாவது கேள்வி. அடுத்த கேள்வியை 2 கேள்விகளை ஒன்றாக இணைத்து கேட்கிறார்கள், கம்பைன் செய்து. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இந்த கேள்விகளுக்கு தான் இப்பொழுது பதில் சொல்கிறார். இதற்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை முன்னாடி சொன்ன போல நான் சொல்லிக்கிறேன். கடைசி நாட்கள் என்றால் என்ன? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்து அவர் போதித்து மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார் இல்லைங்களா? அந்த நாளிலிருந்து வேதம் கடைசி நாட்கள் என்று தான் சொல்லுகிறது. சரிங்களா? உதாரணத்திற்கு, நான் இப்பொழுது கேஜிஎஃப்ல இருக்கிறேன், கோலார் தங்கவயலில் இருக்கிறேன். நான் இப்பொழுது கன்னியாகுமரி போக வேண்டும். அப்போது என்னுடைய நண்பருக்கு நான் சொல்கிறேன், நான் கன்னியாகுமரிக்கு இப்போ வந்துட்டு இருக்கேன், வீட்டை விட்டுட்டேன். அவர் மனைவிக்கு சொல்கிறாரு, அண்ணன் வீட்டை விட்டுட்டாரு, இப்போ வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. கவனிங்க, அப்படி போகும்போது நான் கிருஷ்ணகிரியை தாண்டி அங்கிருந்து தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர் அப்படி தான் நான் போகணும். இப்போ கவனிங்க, நான் அவருக்கு சொல்லிட்டேன் வீட்டை விட்டுட்டேன். அவர் அங்கே சொல்லிட்டார் அவங்க குடும்பத்துடனே, அண்ணன் வீட்டை என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு. நானும் மூவ் பண்ணிட்டேன். கவனிங்க, இப்போ கேஜிஎஃப்ல இருந்து நான் கிருஷ்ணகிரி போகிறேன் பாருங்க, அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக மூவ் பண்ணியாச்சு. நான்
கிருஷ்ணகிரியில் இருக்கேன் இப்போ நான். அதுதான் சீடர்கள் வாழ்ந்த காலம். சரிங்களா? அங்கிருந்து தர்மபுரி சேலம் போனாங்க பாருங்க, அதுதான் கான்ஸ்டன்டைன் வாழ்ந்த காலம். அங்கிருந்து நாமக்கல் கரூர் வந்தாங்க பாருங்க, அதுதான் மார்ட்டின் லூத்தர். இது போல ரிஃபார்மேஷன் நடந்த ஒரு காலகட்டம் வைத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அங்கிருந்து திண்டுக்கல்லிலிருந்து மதுரை அப்படி வைத்துக்கொள்ளுமே, அதுதான் அநேக மிஷனரிகள் எழும்பின ஒரு காலம் என்று வைத்துக்கொள்ளுங்க. பிறகு சிவகாசி, அது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம். இப்பொழுது நாம திருநெல்வேலியை தாண்டி இருக்கிறோம், மிகவும் கன்னியாகுமரிக்கு அருகாமையில் இருக்கிறோம். அதுதான் இப்பொழுது இருக்கிற காலம். அப்பொழுது வேதத்தின் அடிப்படையில் கடைசி காலம் என்று சொல்வது ஒரு ப்ராசஸ். தொடர்ச்சியாக அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தான் நிறைவேற வேண்டும். மிகவும் அருகாமையில் நாம் இருக்கிறோம். அதனால தான் இந்த வருகை குறித்த செய்தி மிக மிக முக்கியமானது. இப்பொழுது அவர் வருகையின் அடையாளங்களை குறித்து இயேசு சொல்லுகிறதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்பொழுது கேள்வி என்ன? இந்த ஆலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? இது எப்பொழுது சம்பவிக்கும்? ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுவார். அடுத்தது, உம்முடைய வருகைக்கும் கடைசி காலத்திற்கும் என்ன அடையாளம்? அதற்கும் ஆண்டவர் பதில் சொல்வார். அவைகளைத்தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். இப்பொழுது நிறைவேறின தீர்க்க தரிசனம். தேவப்பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நான் வருகிறதற்கு அடையாளம் என்னவென்றால், இப்பொழுது முதலாவது நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறினது, அவைகளை பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களை பார்க்க போகிறோம். கவனிங்க, நம்ம 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது அப்படியே நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு டோசித்தியஸ் சமாரிட்டன் என்கிறதான ஒரு மனுஷன் நான் தான் கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பித்தான். ஜூடாஸ் கேலிலி என்று கூட சொல்வார்கள் இன்னொருவனை. இப்படியாக அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று கிளைம் பண்ணினார்கள். அப்படியே இயேசு மரணத்திற்கு பிறகு அநேக கள்ள கிறிஸ்துவுக்கள் அந்த காலத்தில் எழும்பினார்கள். இதை ஜோசபாஸ் என்கிறதான சரித்திர ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அடுத்த தீர்க்க தரிசனம் என்ன என்றால், 6ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிட்டது. ஆண்டவர் எதை குறித்து சொல்கிறார் என்றால் சிவில் வார். இப்போ ஹிஸ்டரியை படிக்கிற அனைவருக்குமே இதை குறித்து நன்றாக தெரியும். ஏனென்றால் பாக்ஸ் ரொமேனா என்றால் ரோம மன்னன் ஒரு சட்டத்தை போட்டு இருந்தான், இனிமேல் சண்டை என்பது இருக்கக்கூடாது. அகஸ்டஸ் சீசர் இப்படியாக சட்டம் போட்டு இருந்தா என்ன, இனிமேல் சண்டை என்பதே இருக்கக்கூடாது. ரோம அரசாங்கம் முழுக்க சண்டையே இல்லாத ஒரு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த டிசைபிள் சீடர்களுக்கு இந்த யுத்தங்கள் சண்டைகள் என்னவென்று அந்த அளவுக்கு தெரியாது. ஏனென்றால் இவங்க காலகட்டத்தில் அப்படி நடைபெறவில்லை. இது சரித்திரங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாருங்க, அந்த சீடர்களை பார்த்து யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதிருங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்றால் இதற்கு முன்னாடி அவங்க அது போல பார்த்ததில்லைன்ற அர்த்தம். சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அநேக குழப்பங்கள், அநேக சிவில் வார் இஸ்ரவேலில் நடந்தது, ரோமாபுரியில் நடந்தது. இது சரித்திரம். தீர்க்க தரிசனம் என்பது எப்படி சரித்திரமாக நிறைவேறுகிறது பாருங்க. முதலாவது கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பினார்கள், அப்பவே எழும்பிட்டாங்க. இரண்டாவது சிவில் வார் சீடர்கள் பார்க்க நடந்தது. உங்களுக்கு ஒரு கேள்வி, இல்லை பாஸ்டர், அது இப்பொழுது தானே நடக்கணும்? இல்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தான் அநேகர் தவறு செய்கிறாங்க. இது சீடர்களுக்கு சொல்லுகிறார்.
பிரசன்ட் ஆடியன்ஸுக்கு ஜீசஸ் சொல்றாரு, நீங்க அதை பார்ப்பீங்கப்பா, உங்க காலத்துல தான் நடக்கும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நான் கிளியர் பண்ணுகிறேன், கவனிங்க. நீங்க அப்படி என் பக்கமாக 9ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது உங்களை, யாரை? சீடர்களை. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா கேட்குறாங்களா ஆண்டவரை? அந்த சீடர்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். யார்கிட்ட சொல்றாரு? நம்ம கிட்ட சொல்லலை, அந்த சீடர்கள்கிட்ட. அப்ப அவங்க வாழ்கிற காலகட்டத்தில் என்ன நடக்க போகும்? இயேசுவின் மரணத்திற்கு பிறகு என்று சொல்கிறார், உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நான் மார்க் 13:9 உங்களுக்கு காட்டினால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆலோசனை சங்கம் அந்த காலகட்டத்தில் தான் இருந்தது, சீடர்கள் வாழும்பொழுது. சரிங்களா? அடுத்தது, நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். ஜெப ஆலயமும் சினகாகுன்னு சொல்லுவாங்க, அவர்கள் காலகட்டத்தில் தான் இருந்தது, இப்பொழுது அப்படி இல்லை. சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், பிரசன்ட் ஆடியன்ஸ், அப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிற சீடர்கள் அந்த காலகட்டத்தில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தப்படுவீர்கள். கவனிச்சிங்களா? அப்பொழுது இந்த தீர்க்க தரிசனங்கள் சீடருடைய காலத்தில் நிறைவேற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமல் இருங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது என்று 6ஆம் வசனத்தில் சொல்லுவார். அப்பொழுது இந்த தீர்க்க தரிசனங்கள் சீடருடைய காலத்தில் நிறைவேறிவிட்டது. அதற்கு வேதத்தில் சப்போர்ட்டான வார்த்தைகள் இருக்கு. எப்பொழுதும் தீர்க்க தரிசனங்கள் தொடர்ச்சியாக ஹிஸ்டரியில், சரித்திரத்தில் நிறைவேறுங்க. அதனால தான் தீர்க்க தரிசனம் வேத வசனமாகப்பட்டது உண்மையும் உத்தமமும், அது யாராலையும் குறை கண்டுபிடிக்க முடியாததுமா இருக்கிறது. ப்ரூஸ் மெட்ஸ்கர் அதை தான் சொல்றாரு. ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட்ல வேதத்துக்கு ஒப்பாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது எதுவுமே கிடையாது என்று. அப்பொழுது கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பினார்கள். சீடருடைய காலகட்டத்தில் தான் சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் 60க்கு மேலே அநேக சிவில் வார் ரோமாபுரியில் நடந்தது. அதற்கு முன்னாடி அப்படி இல்லை, அதுதான் பாக்ஸ் ரோமானா. அதற்கு பிறகு தான் அதிகரிக்கிறது. அப்போ உங்கள் காலத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்தது 3வது முக்கியமானது, முதலாவது அவருடைய தீர்க்க தரிசனம் பொய்யான கிறிஸ்துக்கள் எழும்புவாங்கன்னு சொன்னார், நிறைவேறினது. 2வது சிவில் வார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்கன்னு சொன்னார், அது தொடங்கிவிட்டது. சீடருடைய காலத்திலே அது நடந்து கொண்டிருந்தது. 3வது தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது என்றால், 2வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது இயேசு அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். முக்கியமான தீர்க்க தரிசனம் இதுவும் நிறைவேறிவிட்டது. இயேசு தம்முடைய வருகை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுதும் சொல்லுகிறேன், அநேகம் நிறைவேறிவிட்டது. வேதம் அதற்கு சாட்சி. சில காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அதுதான் காஸ்மிக் டிசாஸ்டர், மாரல் கேயாஸ். அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதை தான் கொஞ்சம் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். AD 70 டைட்டஸ் என்கிறதான ஒரு மாமன்னன் எழும்பி யூதர்களை சிதறடித்து, ஒரு யூதரும் அந்த இடத்துல இராதபடிக்கு சிதறடித்து அநேக யூதர்களை கொன்று தேவ ஆலயத்தை உடைத்து தரைமட்டமாக்கினான். எரிச்சு போட்டாங்க. இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார், இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை எனக்கு காட்டுறீங்க, ஆனால் கடைசி நாட்களில் என்னுடைய வருகைக்கு முன்னாடி அப்படியே இது சம்பவிக்கும். ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு தரைமட்டமாகும். தெய்வம் சொன்ன தீர்க்க தரிசனம் AD 70 சரித்திரத்தில் நிறைவேறினது.
யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு அநேக வருடங்கள் 1946 வரையிலும் யூதர்கள் எங்க தான் இருக்காங்க என்று தேடுகிற அளவுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். சொந்தமான ஒரு தேசம் இல்லாம அவருடைய அதிகமான ஹிஸ்டரியை நமக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அநேக இடத்துல ஒடுக்கப்பட்டார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறினது. தேவச்சனமே, காலம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ஒரு பாடல் ஒன்று இப்படியாக, ஒரு பழைய பாடலை சின்னதில் என் பாட்டி பாடுறதை நான் கேட்டு இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து தெரிந்தவர்கள் அந்த பாடலை பாடுங்க. தேங்க்யூ ஃபாதர். என் இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவரை சந்திக்க ஆயத்தமா? உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவரை சந்திக்க ஆயத்தமா? உலகத்துல நடக்கிற எல்லாமே அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எதற்கு இந்த உலகம் பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? உலகத்தின் அந்த டிசாஸ்டர், அழிவு எப்படி வரப்போகிறது? ஆண்டவர் சொன்ன அந்த மாரல் கேஸ், ஜனங்கள் அந்த அக்கிரமத்தின் மிகுதி என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையின் நிலைமை என்ன என்று அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும் சாமி. வாழ்க்கையில் நாங்கள் எதையை இழப்போம், எதற்காகவும் உம்மை இழக்க மாட்டோம் என்று தேவனுடைய வருகைக்காக சபையை நம்ம காத்திருப்போம். அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் துல்லியமாக சரித்திரத்தில் இப்பொழுதும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மே காட் பிளஸ் யூ.